ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக மொத்தமும் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் ஷாப்பிங் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வந்து அண்ணியும் அம்மாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுகார்பேட் போகணும் அப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. அண்ணி வந்து சவுகார்பேட் பார்த்ததே கிடையாது. ஷேரன் ரொம்ப வந்து விரும்பி சவுகார்பேட் போகணும், நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஷேரன் ஒரு லிஸ்ட் போட்டு வந்துருக்குது, இங்க எங்க போகணும், இதெல்லாம் வாங்கணும், இங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது. நேத்தோட அவளோட விஷ் வந்து விழிஞ்சம் சிக்கன், அது வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இன்னைக்கு சவுகார்பேட் போகணும் அப்படின்னு கேட்டிருக்கா. நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபேமிலி மொத்தமும் போய் சவுகார்பேட்டை ஒரு கதியாக போறோம்னு நினைக்க போறோம். இல்ல சவுகார்பேட் எங்களை கதியாக போதான்னு எங்களுக்கு தெரியும். சவுகார்பேட் தான் அவங்களா, மழை வருதுல, அதனால சவுகார்பேட்ல கால் வைக்க முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போறோம் இந்த வீடியோ எல்லாம் பாருங்க. ஓகே, இப்போ எங்க கிளம்பிட்டோம்? எல்லாரும் ஊர் சுத்த கிளம்பிட்டோம். குடும்பமா ஷாப்பிங் போவோம். எல்லாம் எங்களை மட்டும் காத்து போயிருந்தாங்க. ஏன் மூஞ்சி இப்படி கருப்பா இருக்கு? போய் லிப்ஸ்டிக் போடுங்க. ஒன்னும் லிப்ஸ்டிக் போடல பாரு. அதுக்குள்ள எங்க போற சொல்லுங்கம்மா. சவுகார்பேட் போறோம். இவங்க ரெண்டு பேரும் மௌலி வந்து வெட்ட போறாங்க ஆட்டை. அதனால இவங்க ரெண்டு கிளம்பி இருக்காங்க. நான் எங்க அம்மா என்ன வெட்ட போகுது, டாடி வந்து வெட்ட போறாங்க. நான் டாடி இல்ல மம்மி தான் என்ன வெட்ட போறா. ஏன்னு கேளு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். அண்ணா டிரைவ் பண்ணிட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வருவார். நானும் மாப்பிளையும் ஜாலியா கார்ல வந்துடுறோம். நான் வெட்டுறதுக்கு தான் ஆள் இல்ல. அங்கதான் ஆர்டர் ரூம்ல உட்காந்து இருக்குது. எஸ்கேப் ஆயிட்டு என் மௌலி வெட்டினாலும் ஒண்ணுதான், என்ன வெட்டினாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே. ஃபேமிலியா சவுகார்பேட் ரெடியா இருக்கிறோம். எங்க அம்மா கூட இன்னைக்கு நீங்கெல்லாம் தான் போவீங்களாடி, நானும் போவேன். இவருக்கும் வந்து தலையில ஜடை போட்டு மயிலரகளா வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் ஹாய். தேவையாது உனக்கு? வா. இல்ல இதுல என்ன கேட்டகரி வேணும் உங்களுக்கு? சொல்லு, கேட்டகரி என்ன கேட்டகரி? ஷேரனுக்கு பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியலையா? ஐயோ என்னடா இது இவ்வளோ இருக்குதே. நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? கரெக்டா பண்ணுவோமா? அக்காவோட ரொம்ப நாள் ஆசை வேற இங்க வரணும்ட்டு. நீ பாத்திய ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல், அது மாதிரி பேர் கோல்டு மெட்டல்ல இருக்குது. இங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டிஃப்ரெண்டா கொத்தி கிடக்கும். ஆனா இதுல எப்படி வரும் லைஃப்லான்றது தெரியாது. வருவோம், வேடிக்கை பார்ப்போம், தேவையானதை வாங்குவாங்க இவங்க. நீ அநேகமா பெங்களூருக்கு நிறைய பர்ச்சேஸ் ஆகி போகணும்னு நினைக்கிறேன். காட்டுத கிரீன் நல்லா இல்ல, நான் சும்மா காட்டுனேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா வாங்கணும். நல்லா இருக்குமா நீ கையில வச்சிருக்கிறது? நிறைய இருக்குப்பா. ஒட்டியானலாம் இருக்கு. ஒட்டியானோ கம்பல், அது டோட்டல் செட் அப்படியே. அது டோட்டல் கிட்டு தான் செல்லும் அப்படியே. பாவாடை தாவணி போடும்போது போட்டா நல்லா இருக்கும். போட்டாலும் நச்சுன்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. பிளாக் ஆன்டி மிக்ஸ் ஆகி தான் வரும். இது ஒண்ணே ஒன்று போட்டாலும் நச்சுன்னு இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்குல்ல. ஆமா, கலருமே நல்லா தான் இருக்கு. கம்பல் இது நல்லா இருக்கு. கம்பல்லாம் பெருசு, காது வலிக்கும். ஆமா, அப்ப அதுக்காக காது வலிக்காதா? இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஆனா ஆமா வெயிட். இது பாருப்பா அதை எடுப்பா. கீழே தோதான். எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது? 3 ஆரமா? ஆமா 3 இது. அதுக்கு அப்புறம் ஒட்டியானோ, நெத்திச்சுட்டி, கப்பல் எல்லாமே இருக்குது.
சூப்பர். இது 1800. கிட்டத்தட்ட ஒரு 10 இது எடுத்துருக்குறாங்க. பில் போட்டுட்டு இருக்காங்க. கம்மியை முன்னாடி விட்டு நீ பின்னால போ. ஈஸியாக வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த ரேட்டுக்கு. அம்மாவும் பொண்ணும் இப்போ கிளம்பி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபா தானே அம்மா அங்கே. இப்போ நீங்கள் வந்து ஜாஸ்தி ரேட்டில் பார்க்குறீங்க. இவங்க என்ன ரேட்டில் வாங்கினாங்கன்னு தெரியல எனக்கு. எவ்வளோப்பா இது? மம்மிக்கு எது எனக்கு எக்ஸாக்ட்னு சொல்லுவாங்க. மம்மி எது சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. இதுங்களா? அதுதான் நான் உங்கள் மம்மி சூஸ் பண்ணேன். ஆனால் உங்கள் மம்மி சூஸ் பண்ணது இது நான் வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கேன். எல்லா கலரும் 900 வரும். 250 ரூபா தான். சேட்டு செக்கீஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா காஸ்ட்லியாக இது பண்ண மாட்டாங்க இங்கே. யார் சொன்னா? நம்ம சேட்டு மூஞ்சிஸ் எல்லாம் வந்து இல்லைன்னா மாற்றுவாங்க. ஓஹோ. சேட்ஜி வந்து சேட்டு மாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இது காட்டனே கட்ட மாட்டாங்க, அது தெரியும்ல. கட்ட மாட்டாங்க, கட்டுறாங்க. அது நல்லா தான் இருக்கும். சில்க் மாதிரி கட்டுவாங்க. உன் செக்ஷன் இல்லையா? உன்னை வெட்டுறதுக்கு இங்கே வரலையா? அவங்கவுங்களே வெட்டிக்கிறாங்களா? சரி, ஓகே. அவங்க அப்பா அம்மா வெட்டிக்கிறாங்களா? ஓகே ஓகே. A few moments later. அடுத்தது எங்கப்பா மகேஷ் ராஜா ஓடின்னு இருக்க? மாப்பிள்ளை கருவாடு கேட்டாரா? அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை வந்து நம்ம கூட ஜாயின் ஆயிட்டாரு. ஏன்னா சவுகார்பேட் வந்து அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. சரி, வந்திருந்தா எல்லாரும் இவரை வெட்டி இருக்கலான்னு பார்த்தோம். ஆல்ரெடி நான் போன வாரமே வெட்டியாச்சு. இல்ல, நாங்க வெட்டலான்னு பார்த்தோம். இங்க பாரு, இங்க எங்க செருப்பு அட பாவிங்களா. அப்புறம் எல்லாம் வாங்கியாச்சு, சந்தோஷமா வாங்கியாச்சு. உங்களுக்கு கருவாடும் வாங்கிட்டோம். ஹாப்பியா போயிருக்கீங்களா? கருவாடை இல்ல இருக்கு வாங்கிட்டோம். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா நெக்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது நிறைய வாங்கிட்டு வரோம். ஓகேவா? சென்னையில இருந்து புடிச்சின்னு போற பரவாயில்ல, இங்க சீப்பா தான் இருக்கு. சீப்பா இருந்தது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல சரியில்லைன்ட்டு, ஆனா சீப்பா தான் இருக்கு. நல்லா இருந்தது எல்லாமே. ஒருத்தர் மீட் பண்ண அவர் அங்க சொன்னாரு, கடலுக்கு கூட்டு போறான்லாம் பேசினார்ல, அவர் சொன்னார்ல இங்க வேண்டாம்ட்டு. ஆனா இங்க சீப்பா தான் இருந்தது, சூப்பரா இருந்தது. ஏன் சோகமா இருக்கு? உங்க அக்காக்கு ஒரு ட்ரெஸ் பத்தலையாமா? சரி, ஓகே ஓகேவா? ஹாப்பியா உங்க அக்காளுங்களா? ஹாப்பியாக்கா? ஹாப்பியா? சரி, அக்காங்களா மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு என்ன கவலைனா, நீ போட்டுக்கிற டிஷர்ட் 2000 நீ எனக்கு 15,000 அது ஒரு 10,000 பிரிக்கின் ஸ்டாக் 3,000 சிகே. அப்ப உனக்கு 1500 ரூபா போட்டிருக்கான். நீங்க எல்லாம் என்ன அது வாங்கிட்டு வந்துக்கிறீங்க? என்னது உங்களோட இப்ப ரேட் சொல்லுங்க. நீ உங்களோட ரேட் சொல்லுங்க. இப்ப டிஷர்ட் எவ்வளோ? டிஷர்ட் போட்டுங்கிற டிஷர்ட் இருக்கோ இது ஒரு 500 600 1800. சரி, ஓகே. பேண்ட் இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டா மௌலிது பேண்ட் நீங்க என்ன ரேட்டுன்னு கேட்கலான்னு. இப்ப ஏன் ரேட் கம்மி தான்ப்பா. அப்ப இருக்கலே ஹை பட்ஜெட் நீ தான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கோ அவளுக்கு நீ வாங்கி கொடுத்துருக்கணும். 10,000 சொன்னாரு. 1000 ரூபாய் மௌலி ரேஞ்சுக்குன்னு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கான்னு கலாச்சாரு. 5000 ரூபாய் அவனுக்கு வாங்குறதா இருந்தா மட்டும்தான் ஹை ரேஞ்சில பாப்பான். மத்தவங்க வாங்கி கொடுக்கறதா இருந்தா
ஓகே ஆர்டினரியா இருந்தா போதும். மௌலி 1500 ரூபாய்க்கு அங்க கதறான், 500 ரூபாய்க்கு எடுங்கன்றான். போயிட்டு பையா பாயா 500 ரூபாய்க்கு. அது ஹிந்தி தெரியாம என்னது 500ன்றான், 500ன்றான். கேளுங்க 500ன்றான் அங்க போய். அவனுக்கே தெரியாத 500 5,000 தான் 5,000 எடுத்து கொடுங்க, எடுத்து காட்டுங்கன்ட்டாங்க. 5,000 தாங்க. அது ஹிந்தி கத்துக்கிறேன் நான் 2 ஆக்சுவலி எவ்வளவு தான் எடுத்தாங்க, எவ்வளவு தான் பட்ஜெட் சொன்னாங்க? 1500 3,000. இல்ல அவன் என் பர்த்டேக்கு பர்த்டேக்கு தனியா கவனிக்கிறானா? இன்னும் கொஞ்ச நாள் வந்து மொபைல பார்த்து சொல்லிருப்பா. பர்த்டேக்கு தனியா கவனிக்கிறான், அவனோட இன்கம்ல இருந்து கவனிப்போம். நான் வாங்கி கிட்னி தருவேன். விக்கிறானோ இல்ல வண்டி விக்கிறானோ அப்படின்னா gift தானே வேணும், இருக்கிறது முட்டை வாங்கிக்கோ. வாங்க வாட்ச் கூட அடமாட வச்சு உனக்கு வாங்கி தருவாங்க. ஆமா. மாப்பிள்ளை தப்பிச்சு நீங்க இல்லைன்னா உங்க சிக்கன் கொத்துல இருந்து பாதி புடிங்கி இருக்கும் பேபிமா. இது சிக்கன் கொத்து பரோட்டா. உங்க அம்மாவுக்கு என்னது இதே தானா? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் எங்க மாமியாருக்கும் மட்டும் ரைஸ் வந்துச்சு. ஏன்பா இப்படி இருக்கிற? புடிங்கி தின்றதுல மண்ணியா இருக்கிறப்பா நீனு. டாடி அங்க அவங்க எப்படி நான் இங்க. ஓகே எல்லாம் வந்துச்சு. எறா கடம்பா எல்லாமே வந்துருச்சு. உனக்கு தான் நண்டு இல்லைன்ட்டாங்க. ஆமா சிங்கிள் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். அவங்களா ஒரு பேர் வச்சுப்பாங்க. நம்மளுக்கு டாடி தோசை வேணுமா கேட்டு. ஓகே பாய் அண்ணா, பாய் அண்ணி, குட் நைட். ஓகே போலாம். இரு முதல்ல குட் பாய் சொல்லிடு. பாய் பாய். என்னப்பா மகேஷ் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் கழுவுற போல. ஆமா என்ன பண்றது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நான் செஞ்சுருப்பேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு சர்ச்சுக்கு வேறு போகணும் நாங்கள். அதனால் சரி ஓகே இப்போ எடிட்டிங்கெல்லாம் முடிக்கணும், போயிட்டு நாளைக்கு வீடியோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கழுவுறேன். அவங்க கழுவி வை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா போயிட்டு வந்துட்டோம். மணி 12 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வீட்டு குட்டி சாத்தாங்களும் மாப்பிள்ளையும் ஷேரனும் பாப்பாவும் சேர்ந்து எல்லாம் 4 பேரும் வந்து எங்கப்பா போயிருக்காங்க? கிரீம் ஸ்டோரியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி சாத்தாங்க மௌலி தான் வந்து நோண்டி விட்டது. 3 பேர் அவங்க அழகா போயிட்டு அருண் ஐஸ்கிரீம்ல போயிட்டு கார்னோட்டோ வாங்கலான்னு போய் நின்றுந்தவங்க. சிச்சு இதுன்னு இது லோக்கல்லா இருக்கும், இது அருண் கிடையாது அருண் இது அப்படின்ட்டு என்னமோ போய் பேசி கன்ஃபியூஸ் பண்ணி 4 பேரும் சேர்ந்து இப்போ நேராக கிரீம் ஸ்டோரி போயிட்டாங்க. போய் சாப்பிட்டு வரேன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். மணி 12 ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் படுக்கணும். படுத்துட்டு காலைல எழுந்துச்சு நாங்கள் 2 பேரும் ப்ளஸ் அண்ணாவும் அக்காவும் எல்லாரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ உனக்கு மட்டும் எங்கே போனாலும் கிடச்சிதுப்பா, எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, டெய்லி புலம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு மட்டும் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று கிடச்சிது, எனக்கு சீப்பாக கிடைக்க மாட்டேங்குது. நான் எங்கேயாவது போனால் ஏதாவது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது என் நேரமாக நல்ல நேரமானு தெரியல, எனக்கு எங்கே போனாலும் கிடச்சிடுது. அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தது. அன்னைக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருந்தா நான் அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் காரில் அப்பவே. அதனால அவங்களும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மோனாக்கும் ஷேரனுக்கு வந்து மௌலி எடுத்து கொடுத்துருந்தா அதை அவங்க கையிலேயே ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மா இங்கே இருக்கிறதுனால இப்போ அம்மா காட்டுறேன். இது அம்மாவுக்கு நான் எடுத்தேன், நான் தான் செலக்ட் பண்ணேன். நீ கட்டு, இந்த சாரி நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாரியோட முந்தானே. அவங்க மாடர்னா போடணும்னு ஆசைப்படுறாங்க, நீ ஆயா மாதிரியே எடுத்து கொடுக்குற. இப்போ அவங்க மாடர்னும் போடணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை, தப்பு இல்லை, போடட்டும், ஆனால் பிரச்சனையே இல்லை. ஏஜ் ஆனா எனக்கே வந்து ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின்ல குத்தும் போது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது. அதனால அவங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து சுத்தமா வந்து சாரி கட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாஃப்டான சாரி அந்த மாதிரி தான் கட்டுறாங்க, கொஞ்சம் கெட்டி சாரி எல்லாம் கட்ட முடியறதில்ல. ஆனா எங்க அப்பா அந்த காலத்திலேயே வந்து அந்த என்ன சொல்றாங்க, கிரீப்பா சேட்டன் கிளாத்தா இல்லை ஜார்ஜட்டான்னு தெரியல, ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்து எங்க அம்மாவுக்கு சாரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சாரி பார்க்க தொடுறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். எதுக்கு நமக்கு பழைய கதையை பேசினா வயிற்றுச்சலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்பா ஞாபகம் வரும். இதுதான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரி, இது ப்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து முந்தான ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஆசைப்பட்டு எடுத்தேன். எங்கள் அம்மா கட்டுமா கட்டலையான்னு எனக்கு தெரில, பட் ஆனால் அவங்களுக்கு ஆசைப்பட்டு நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி கலர் தான் எடுத்திருக்கோம். அண்ணியும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, நானும் சரி. அதனால் அது எப்படி கசக்கி போட்டு இரு மடிக்கிறேன், இரு வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக மடிச்சிடுறேன். இப்போ வீடியோவில் அது மடிச்சுருந்தா வேலைக்கு ஆகாது.
இது அடுத்தது இது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக அன்னைக்கு தான் எடுத்தேன். அன்னி இந்த கலர் என்கிட்ட இருக்குது அப்படின்னால தான் அவங்க ரெட் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து சாரியோட முந்தான இது. எனக்கு இது பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் 750 ருபீஸ். எனக்கு கரெக்டான ரேட்டு தானா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதோ இது வந்து ப்ளவுஸு. சரியா? இந்த ப்ளவுஸ் அதுக்கும் செட் ஆகும் இதுக்கும் செட் ஆகும். ஆமாம் சார், ரெண்டும் ஒரே கலர் தான் சாரியை. அதனால ட்யூனிங் பண்ணலாம் நீ உங்க அம்மாவும். சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பாடியில் எப்படி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எலகண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், டீசெண்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து சுடிதார்ஸ் நிறைய வேணும் அப்படின்றதுனால சுடிதார்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம வயசுக்கு இனிமேல் நம்ம மாறிக்கணும். அதனால சரி ஓகே சுடிதார்ஸில் போயிடலாம் அப்படின்னு இறங்கி. பேண்ட் எதுக்கு எடுக்கிறேன்? இல்லை அது என்ன இது அதோட பேண்ட் தானா அப்படின்றது தெரியணும்ல. இல்லை வேற ஏதாவது மாற்றி கீத்தி குத்துருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கே போய் முட்டிப்பேன்னு எனக்கு தெரியல. பட் பேண்ட்டு பத்தாத மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்துப்போம். ஓகேவா? இதோட பேண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் 1005 தானே எல்லாமே. ஒன்று மட்டும் இதுதான் 1008. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 1008. எங்கிட்ட இந்த கலர்லாம் இல்லைங்கிறனால நான் ஆக்சுவலாக ஒரு 4000க்கு ஒரு சவுகார்பேட்டில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னுமே உழைக்குது, இன்னுமே நல்லா இருக்கு. சரி அதனால வந்துட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அங்கே எடுத்தால் கொஞ்சம் உழைக்க தான் செய்யுது. நான் எதுவும் வேஸ்ட் ஆகலை. ஆனால் ஏதோ ஒன்று சாயம் போச்சு, ஏதோ பேண்ட்டாக ஏதோ தெரில சாயம் மட்டும் போச்சு. அது நம்ம போட்டாலே இங்கே இந்த வேர்வை சொட்டாகிற இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாயம் போயிடுது. அந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னு தெரில. இந்த கடையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எடுத்திருந்தா எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லலை. அதனால இது நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டு போய் நான் எடுத்த கடை இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லாம் அங்கே தான் கிடைக்குது. நார்மலாக வெளியில கிடைக்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. 3000 4000 மாலில் கிடைச்சாலுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. 3000 4000 அந்த மாதிரி வருது. இதெல்லாமே 1005 தான் இது பார்த்தீங்கன்னா. சரி ஓகே இதெல்லாம் கோயிலுக்கு இப்போ போட்டு போகிறதுக்கு காட்டனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கே ஸ்கின்ல இந்த மாதிரி காட்டன், இந்த மாதிரி ஏன்னா மல்முல் காட்டன் அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போட்டால் தான் எனக்கே ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்ச 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 குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நானுமே இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் தான் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது டாப்பு, இது சுடிதார் ஃபுல்லாக. இது பேண்ட், அதுவும் ஃபுல் செட் தான். ஷால் இல்ல, ஆனா ஷால் இருக்கு. இதுல ஷால் இல்ல. இது நல்லா இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. அதனால சரி ஓகே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாதா கோயிலுக்கு போகும்போது நம்ம அங்கே வெயிலில் போய் கொடியில் நிற்கும் போது எரியும் தக 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 தகன்ட்டு. இந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் எரியாது, கொஞ்சம் நமக்கு தண்ணியும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவோம்ல. இது பிடிச்சிருந்தது. இந்த கலர்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் ஷால் இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது இதுவா. நெக்ஸ்ட் எங்க இது மட்டும் இருக்கு. டாப் எங்க? பயந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த கிளாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே போட்டோன்னா உடம்பு ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும். இந்த கிளாத் அவ்வளோ மெலிசாக ஜில்லுன்னு இருக்கும். இது குவாட் செட் மாதிரி. இது ஷால் இல்லாதது குவாட் செட் மாதிரி. ஓகே இது போட்டு பார்த்தாங்க மேலேயே, இது நல்லா இருந்தது. ட்ரையல் ரூம் இருக்காங்க, ஏன் கலட்டி மாட்டி அப்படின்ற மாதிரி மேலேயே போட்டு பார்த்துட்டு இது அதோட பேண்ட்டு. இந்த கலர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ஷாப் பண்ணோம், அவங்கவுங்க நிறைய ஷாப் பண்ணாங்க. கொஞ்சம் அது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் மோனாவும் ஷேரனும் நிறைய வாங்குச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணி என்ன வாங்கினாங்க, அண்ணி ஒரே ஒரு சாரி தான். அவங்களும் ஏதோ பொண்ணுக்கு தான் வாங்கினாங்க நிறையா. அவங்களுமே எதுவுமே வாங்கிக்கல. அம்மாவுக்கு நான் ஒரு சாரி எடுத்தேன். அம்மாவுக்குமே அங்கே எதுவுமே செட் ஆகலை. அதனால நாங்களுமே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே பாய்.